இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மியை பத்தி யோசிக்காம அவளை ரொம்ப சாதாரணமா கடந்து போக பாக்குற மாதிரி இருக்கு. என்னால உன் மனசு படுற பாட்டை புரிஞ்சுக்க முடியுதுடா திரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எங்கேயாவது பாத்தியா? பார்த்த மயிலு, மறுபடியும் லக்ஷ்மியோட மாமாவும் அவங்க அண்ணனும் அவளை கடத்திட்டு போறது தெரிஞ்சு நான் தான் போய் லக்ஷ்மி அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறேன். என்னடா சொல்ற? அப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணுகிட்ட எங்க இருக்குன்னு விசாரிச்சிருக்கலாம்ல. அவங்கள அடிச்சு துரத்திட்டு திரும்பி பார்த்தேன், லக்ஷ்மியை காணோம். மறுபடியும் காணாம போயிட்டா. அட்லீஸ்ட் எங்க இருக்கா, எப்படி இருக்கா, ஏதாவது. திரு, இப்ப அந்த பொண்ணு தெளிவா இருக்கா. உன்னை பார்த்தும் அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசாம போயிருக்கானா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு தான்டா நினைக்கிறா. நீ இந்த நிமிஷமே அந்த பொண்ணை பத்தின நினைப்பெல்லாம் தூக்கி போடுறா. லக்ஷ்மி அப்படியே விட முடியாது மயிலு. நான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் என்னால திவ்யா கூட நிம்மதியா வாழ முடியும்.